கொஸ்டின் நம்பர் 149. ஃபைண்ட் தி HCF ஆஃப் a cube minus 9ax ஸ்கொயர் கமா a minus 3x ஸ்கொயர். அதாவது கொடுத்துருக்கிற அந்த காரணி இருக்குது பார்த்தீங்களா, ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க, மீப்போவா கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்குவோம். ஓகேங்களா, a கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்குவோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, a கியூப் மைனஸ் 9a எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, அதாவது 9a எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏ வந்து காமனாக இருக்குல்ல, நான் ஒரு ஏ மட்டும் வெளியே எடுத்துடுறேன். ப்ராக்கெட்டில் அப்போ என்ன வரும், இங்கே ஏ கியூப் இருக்குங்களா, அப்போ ஏ கியூப் பதிலாக ஏ ஸ்கொயர் வரும். ஓகேங்களா, மைனஸ் வரும். அப்புறம் 9 இருக்குது, இங்கே வந்து ஒரு ஏ தான் இருக்குது, நான் ஒரு ஏ வெளியே எடுத்துட்டேன் இல்லையா, அப்போ அங்கன்னா மீதி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். சரிங்களா, அப்போது ரிமைனிங் இருக்குது இந்த திங்ஸ் தான். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது அகைன் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த ஏ அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா, இங்கே ஏ ஸ்கொயர் அதை அப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 9x ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் என்ன பண்ணுறேன் 3x அப்படின்னு போட்டுட்டு இதில் ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். புரிஞ்சிங்களா, இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துச்சு. இந்த 9x ஸ்கொயர் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் 3x ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கொயர் இப்போ காமனாக பொதுவாச்சா 3 × 3 9 வந்துருங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது போல் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஃபார்மேட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டுமே பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். எந்த ஃபார்மேட்னா, அதாவது அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் பார்த்தீங்களா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்மேட்டில் நான் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ மட்டும் நான் அடுத்த ஸ்டெப்பில் பிரித்து எழுதிக்கிறேன். சரிங்களா, a இன்ட்டு இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன், அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி a மைனஸ் பின்னா அங்கே எது a வந்து பார்த்தீங்கன்னா இந்த a ஸ்கொயர் தான். சரிங்களா, அப்போது a வந்துடுமா, b வந்து எது 3x. ஓகேங்களா, மைனஸ் b. சரிங்களா, அதாவது ஃபஸ்ட் வந்து a ப்ளஸ் பி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே a மைனஸ் பி இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பிக்கு பதிலாக 3x போட்டுக்கணும். ஓகேங்களா, ஏக்கு பதிலாக ஏவே இருக்குது, பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் 3x வந்து போட்டுக்கணும். சரிங்களா, 3x நான் போட்டுட்டேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன் அல்ஜிப்ரா ஈக்குவேஷனை. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குது a மைனஸ் பி இருக்குங்களா, அதே போல் a மைனஸ் ஏக்கு a மைனஸ் பி, பின்னானது 3x. ஓகேங்களா, அந்த 3x வந்து அங்கே போட்டுவிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி இருக்கிற அந்த ஃபார்மேட்டை இந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் படி நான் வந்து கரெக்டாக மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு காரணி இதை கொடுத்துருக்காங்க, அதாவது a மைனஸ் 3x ஸ்கொயர் அப்படி, அதாவது a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா, நான் என்ன பண்ணுறேன், இந்த மொத்த இது ப்ராக்கெட்டில் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொத்த ப்ராக்கெட் வேல்யூமே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டா நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதலாமா, எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த ஈக்குவேஷனை பிரித்து எழுதலாம்ல, இந்த காரணியை பிரித்து எழுதலாம்ல. இப்போ பாருங்கள், a மைனஸ் 3x இன்ட்டு a மைனஸ் 3x. புரிஞ்சுங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற மொத்தம் இந்த டெர்மே எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்னா என்னது, எங்கே ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்குங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா, எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தான் எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ நான் அதே போல் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்மேட்டை இப்படி ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறேன். சரிங்களா, ரெண்டாக பிரித்து எழுதிட்டேன். நம்மளுக்கு a மைனஸ் 3x இன்ட்டு a மைனஸ் 3xன்னு வரும். சரிங்களா, a மைனஸ் 3xன்னு வந்துடும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. இந்த காரணியோட HCF கேட்டிருக்காங்க, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி. இது வந்து ஈக்குவேஷன், இது வந்து 1ன்னு எடுத்துக்கங்க, இது வந்து 2ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பாருங்களா, எது வந்து காமனாக இருக்குது, இந்த a மைனஸ் 3x, இங்கே a மைனஸ் 3x. சரிங்களா, இது ரெண்டுமே தான் காமனாக இருக்குது. அதான் மீப்பெரு பொது வகுத்தின்னு கேட்டிருக்காங்கல்ல, அப்போ எது வந்து பொதுவாக இருக்குது இந்த ரெண்டு சமன்பாட்டையும், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ a மைனஸ் 3xன்றது தான் இங்கே வந்து பொதுவாக இருக்குது. சரிங்களா, அப்போது அந்த a மைனஸ் 3x வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. சரிங்களா, a மைனஸ் 3x ஆப்ஷன் டி. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, கொடுத்துருக்கிற காரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா a மைனஸ் 3x தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தோன்னா கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, அதை வந்து எப்படிலாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும், சுருக்க முடியும் பாருங்கள். மேக்ஸிமம் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம்
மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ரொம்ப பெருசாலாம் இல்லை, மெயினாக சின்ன சின்ன அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குங்களா, அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி HCF. சரிங்களா? இந்த சம்முலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஞாபகம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த சம் வந்து அழகாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஷின் நம்பர் 149க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.